ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஸ்டார் ஜங்ஷன். நம்ம ஸ்டார் ஜங்ஷன் நிகழ்ச்சியில வாரம் செலிபிரிட்டிஸ் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில வெரி ப்ராமினன்ட் டிரெக்டர் சினிமாட்டோகிராஃபர் கேவி ஆனந்த் சார் நம்மளோட இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட வெரி எஸ்டாப்ளிஷ்ட் ரைட்டர்ஸ் சுபா அவர்கள் நம்மளோட இருக்காங்க. அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் சார், வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ. ரொம்ப சந்தோஷம் ஸ்டார் ஜங்ஷன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுக்கு. ஸோ அநேகன் உங்களோட திரைப்படம் வந்து வெளிவந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. ஸோ அநேகன் உருவானதுக்கான அந்த ஸ்டோரி, வாட் இஸ் த ஸ்டோரி பிஹைண்ட் தி வண்டர்ஃபுல் ஸ்டோரி? ஒரு அடுத்த படம் பண்ணணுன்ற ஒரு விளைவு தான். இல்லைன்னா வீட்டில் உட்காந்து தொழிலை மாற்றிடணும். ஸோ அடுத்து ஒரு படம் முடிச்சோம், இன்னொரு படம் பண்ணணும்ல. ஸோ அதனோட உந்துதல் தான் அடுத்த கதைக்காக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணது. ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம யூஸ்வலாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், அதோட கொஞ்சம் நான் ரொமான்ஸ் நிறைய ரொமான்ஸ் படம் பண்ணேன். அதாவது வேற பிரச்சனைகளை ரொமான்ஸ்ல அங்கங்கே வந்து போகும். அநேகன் வந்து அது ஒரு ரொமான்ஸ் தான் முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்ற, அதான் லவ் தான் முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒன்று அப்படி பண்ணலான்னு தான் ஆரம்பித்தோம். ஒரு ஒரு ஹீரோவை வந்து பல விதமாக காமிச்சா எப்படி இருக்கும், அதுதான் முக்கியமான காரணம். இது ஆரம்பிக்கிறது முக்கியமான காரணம். ஒரு ஹீரோவை வந்து ஒரு 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 16 வயசு பையனாக காமிச்சு, அதுக்கப்புறம் ஒரு ரவுடியாக காமிச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ராஜா மாதிரி இப்படி காமிச்சா எப்படி இருக்கும். ஒரே ஹீரோ ஒரே படத்தை இப்படி 4 விதமாக நல்ல ஒரு எல்லார் மனசுலையும் போய் அடையிற மாதிரி பண்ணோன்னா எப்படி பண்ணலான்னு ஆரம்பிச்சது தான் அது. அது இப்படி நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே போய் அப்படிலாம் போயிடுச்சு. கண்டிப்பாக சார். அண்ட் நீங்கள் 2 பேரும் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி மட்டும் இல்லாமல் டைலாக் எல்லாத்தையும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அநேகன் சொல்லுங்கள் சார். எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப நாள் முன்னாலே ஆரம்பிச்சிடுச்சு. ஆக்சுவலாக ஆனந்த் சார் ஒரு சினிமோட்டோகிராஃபர்லேருந்து இயக்குனர் ஆகணும்னு கதை பேசும்போதே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு மேட்டர் தான் சொல்லிட்டு இருந்தார். ஒரு ரொமான்ஸ் ஸ்டோரி வேரியஸ் பீரியட்ஸ் நடக்கிற மாதிரி ஒன்று பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ அது பண்ணணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு மைய முடிச்சு ஒன்று தேவைப்படுது, ஒரு இழை தேவைப்பட்டது. ஸோ அதுவும் நாங்கள் அப்படி ஒரு சைடு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கான ஒரு கரெக்டான செட் ஆன உடனே வேரியஸ் பீரியட்ஸாக இருக்கும், வேரியஸ் கேரக்டர்ஸ் எல்லாரும் இணைக்கிற மாதிரி ஒரு கதை, அந்த கதை இழை கிடைச்ச உடனே 3 பேர் உட்காந்து பேசி முடியும். இல்லை, இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு சினிமாட்டோகிராஃபர் வந்து சினிமா டைரக்டராக மாறுறாரு அப்படின்னும் பொழுது அவர்கிட்ட ஜென்ரலாக வந்து ஒரு ரொம்ப விஷுவலுக்கு பேர் போனவர் ஆனந்த்ன்றதுனால ஒரு காதல் கதையை எதிர்பார்ப்பாங்க. அதனால் வந்து சேஃபாக வந்து ஒரு காதல் கதையோடு லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தோம். ஓகே. ஆனால் அந்த காதல் கதையில் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்லிட்டா நமக்கு என்ன வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்றதுனால வித்தியாசமாக ஏதாவது காதல் கதையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொன்னார். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலான்னு ஒரு பழைய கதை எடுத்து பண்ணேன். இல்ல திரைக்கதை நான் இன்னும் முடிக்கலைங்க. வித்தியாசமா சொல்றது என்ன அப்படின்றத நான் இன்னும் முடிக்கல. ஒரு 3 காலகட்டத்துல நடக்கிற ஒரு கதை, வேற வேற பீரியட்ல வேற வேற சூழ்நிலையில வேற வேற நாட்டுல நடக்கிற கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு 3 கதையை வந்து ஒரே ஸ்கிரீன்ல சொல்ல முடியுமா, அதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சார். அப்போ நான் பேச ஆரம்பித்த போது அந்த 3 நாட்டில் நடக்கிற கதைகள் 3 சூழ்நிலை நடக்கிற கதைகள்லாம் தீர்மானம் பண்ணிடலாம். ஆனால் வந்து ஒரு சென்ட்ரல் த்ரெட் மைய இழை ஒன்று வேணும் இல்லையா, அதுக்கு வந்து லேட் ஆகிட்டே இருந்தது. அதுக்கு நடுவில் வந்து இது வந்து போயிட்டே இருக்கு, ராமாயணம் மாதிரி போயிட்டே இருக்குன்றதுனால இந்த பீரியடு அதுக்கு முன்னாடியே வந்து கனாகண்ணன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனாகண்ணன் பண்ணியாச்சு. கனாகண்ணன் போது நானும் அவர் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், இந்த கதைக்கு ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அது முடிச்சோன்னு சூட்டோட அயன் பண்ணியாச்சு. அயனுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மாற்றான். அந்த மாற்றானுக்கு அப்புறம் தான் இந்த காதல் கதை உருவாவதற்கான ஒரு சூழ்நிலை அமைஞ்சது. ஓகே ஓகே சார், நீங்க சொல்லுங்க. அநேகன் படத்தோட டைட்டில், இந்த டைட்டில் எப்படி உருவானுச்சு, எப்படி இந்த டைட்டில் how it came into the form? அநேகன் பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஹீரோ பலவான ரோலில் வராரு இல்லைங்க. ஸோ அதனால் ஒரு பலவிதமாக ஒரு சோல், ஒரு மனசு, பல உருவம் அப்படின்லாம் பார்க்குறப்போ மணிவாசகர் என்ன பண்ணியிருக்காரு, திருவாசகத்தில் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கன் கடவுளை வந்து சொல்கிறார். கடவுளை வந்து புகழ்ந்து பாடும்போது அப்படி சொல்கிறார். அதாவது இந்த மாதிரி சொல்லும்போது அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம ஜெகன் இருக்கார்ல நடிகர், அவர் தான் நாங்கள் சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், அவர் இதை சஜஸ்ட் பண்ணார். உடனே ரொம்ப நல்லா இருக்குன்னு இந்த கதைக்கு எடுத்தது. ஓகே ஓகே சார், நீங்கள் வந்து நம்ம கேவி ஆனந்த் சாரோட நிறைய திரைப்படங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட காம்பினேஷன் எப்படி, அந்த ஒரு காம்பினேஷன் உருவானுச்சு கேவி ஆனந்த் சாரோட? கேவி ஆனந்த் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட். எங்களுக்கு முன்னாடி பத்திரிகையில் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே அவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக பழக்கமாயிட்டாரு. அப்புறம் எங்களுடைய நாவல்கள் தொடர்ந்து வெளிவந்த போது அதுக்கு வித்தியாசமான ரேப்பர்ஸ் எடுத்து கொடுத்து எங்களுக்கு சுபாவுக்கு எப்படி ஒரு ஃபாலோவிங் இருந்தால் அது மாதிரி கேவி ஆனந்துக்கு ஒரு ஃபாலோவிங் இருந்தது. ஸோ ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபரே அவர் வந்து
சின்ன ஒரு ஸ்டில் கேமரா வச்சு 2 ஃப்ளாஷை வச்சே வந்து நிறைய மேஜிக்லாம் பண்ணி காமிச்சிட்டாரு. ஓகே. ஸோ ஹி ஹேட் அ ரியல் ஃபேன் ஃபாலோயிங் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், தென் ஹி பிகம் அ வெரி எஸ்டாப்ளிஷ் சினிமோட்டோகிராஃபர். ஃபர்ஸ்ட் படத்துலேயே நேஷனல் அவார்ட்லாம் வாங்கினார். தென் வென் ஹி ஒரு 14 படம் கிட்ட எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் சினிமோட்டோகிராஃபியில். தென் டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்தபோது ஆட்டோமேட்டிக்காக பிகாஸ் யூஆர் ஆல் டுகெதர், அவர் சினிமோட்டோகிராஃபி போனாலும் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருந்ததுனால ஒரு கதை பண்ணா என்னன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சது. ஸோ என்ன எங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்தது அப்படின்னு சொன்னால், இஸ் அ வெரி குட் ரீடர். ஸோ நிறையா புக்ஸ் படிப்பார். இஸ் அ வெரி குட் ரைட்டர் ஆல்சோ. நிறைய பேருக்கு தெரியாது. நாங்கள் நடத்தின புக்ஸ்லாம் அவர் எழுதியிருக்காரு காலம்ஸ். அவர்கிட்ட வாங்குறது கொஞ்சம் லேட் ஆகும். இன்னைக்கு கேட்டால் ஒரு அடுத்த மாதம் கிடைக்குமா இருக்கும். பட் அவர் படிச்சிங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பாக ஹியூமர், அவ்வளோ நல்ல ஹியூமரோடு இருக்கும். ஸோ அதனால ஹி இஸ் a very good writer also. He has solid story sense. ஓகே. வாவ். இவர் இல்லாட்டாலும் இதெல்லாம் சொல்லுவேன். அதனால ஒர்க் பண்றது வந்து இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபிள். மெயின் திங் அதான் கம்ஃபர்டபிள். அந்த வேவ் லென்த் எல்லாமே வந்து வேவ் லென்த்ல ஒத்தே போகாது. வேவ் லென்த் ஒத்து போனா கதை டம்மி ஆயிடும். சோ வேவ் லென்த் ஒத்து போயிருந்தா நான் முதல் படத்திலே துரத்தி இருப்பேன். இல்லனா அவங்க என்ன துரத்தி இருப்பாங்க. அது என்னன்னா ரொம்ப டிஃபரண்டா சொல்றீங்க. பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா வேவ் லென்த் ஒத்து போனாங்க. என்னுடைய கருத்து வேறயா இருக்கும், அவருடைய கருத்து வேறயா இருக்கும், அவருடைய கருத்து வேறயா இருக்கும். எல்லார் கருத்தும் ஒண்ணா இருந்ததுன்னு வெச்சீங்களேன், பாக்குறவங்களுடைய கருத்து வேறுபட்டு போயிடும்ல. சோ ஃப்ரெண்ட்ஷிப்ல வேவ் லென்த் ஒண்ணா இருக்கும், கதையில வேவ் லென்த் வேறயா இருக்கும். அதனால தான் 3 ஆங்கிள். டீ சாப்பிட்டா கூட ஒருக்கு மசாலா டீ பிடிக்கும், எனக்கு Black டீ பிடிக்கும், ஒருக்கு மில்க் டீ பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு வித்தியாசம். அப்ப செட்ல எப்படி சார் இருந்தீங்க நீங்க? ஒருத்தர் ஃபேஸ் ஒருத்தர் பார்த்தோம்னா 2 நிமிஷத்துக்கு மேல சண்டை போட்டுரும். ஹஸ்பண்ட் வைஃப் கூட ஒண்ணா இருந்துருவாங்க. அதனால தான் இப்ப ஃபேஸ் பார்க்காம உட்கார்ந்திருக்கேன். அப்ப ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்களேன். இந்த மாதிரி திடீர்னு நீங்க சண்டை போட்டதெல்லாம் உண்டா சார்? நிறைய இருக்கு. 1 2 கண்டிப்பா என்கிட்ட ஷேர் பண்ணிட்டே ஆன இந்த விஷயத்தை. இல்ல எதுனா ஒரு விஷயம் பேசுறோம்னா அதுல ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும்ல, உன்னர் பார்வை. இது வந்து யார் வேணா ராங்கா இருக்கலாம். ஆனா எண்ட் ஆஃப் த டே கன்க்ளூட் ஆகும்போது என்ன முடிவு பண்ணுமோ அதுல உடனே அதை ஒத்துட்டு உடனே சரண்டர் ஆயிடும். அதாவது எதிர்த்து பேசினவங்க சரண்டர் ஆயிடும். I think it's almost very healthy. I mean உங்களோட சித கொடுக்குறீங்க. wonderful sir, very nice. இது ஆர்குமெண்ட்ன்றதை விட டிஸ்கஷனா தான் இருக்கும். டிஸ்கஷன் அதோட இன்னொரு விஷயம் வந்து என்ன நான் சொல்ற பாயிண்ட் கரெக்டா இல்ல தப்பா, அந்த ஈகோலாம் இல்லாம நம்ம ஒரு விஷயத்தை சொல்லிட்டுமே சொல்லிட்டு அதையே தொங்கிட்டு இல்லாம இப்போ நம்ம கிட்ட தப்புனா அவங்க கன்வின்ஸ், இது பேசிக்கலி டிஸ்கஷன்ல கன்வின்ஸ் பண்றதுதான். இப்போ நான் சொல்றது எப்படி கரெக்ட்னா இப்போ அவர் கன்வின்ஸ் பண்ணுவார். அதுக்குமே அதையும் தாண்டி ஒரு தப்பு வருதுன்னா அது எங்களை விட்டு எங்களுக்கு அறியாம எங்களோட முட்டாள்தனத்துல வெளில வர்றது. 4வது ஃப்ரீக்வன்சி இல்லாம இருக்கும். சார் நீங்க வந்து இந்த படத்துல அநேகன் படத்துல தனுஷ் நடிச்சிருக்காங்க, அமீரா தஸ்தூர் நடிச்சிருக்காங்க. பொதுவா வந்து ஒரு படத்துல வந்து நம்ம ஸ்டார் காஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கேரக்டர்ஸ் வேரியேஷன், ஐ மீன் ஒவ்வொரு கதாபாத்திரத்திலையும் அந்தந்த கேரக்டருக்கு மாறணும். ஸோ ரோல் ஆஸ் சச் இஸ் வெரி ஹெவி, எல்லாமே ரொம்ப இன்டென்ஸான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு டெபியூட்டன்ட் ஹீரோயின் வந்து இட்ஸ் ஃபர்ஸ்ட் மூவி இன் தமிழ் இல்லையா? ஸோ அவங்களை எப்படி சார் சூஸ் பண்ணீங்க? எப்படி she was your first option? எனக்கு நீங்க படம் பார்த்ததுனால சொல்றேன். அது வந்து ஒரு சூப்பரா அந்த ஓப்பனிங் போர்ஷன்ல ஸ்கூல் பொண்ணா வந்து எல்லாருமே ஒரு ஆடியன்ஸை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க மனசை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணாங்க. அதே சமயத்துல ஒரு 24 இயர்ஸ் ஓல்டா இதுல வரணும், ஐடி கம்பெனில வரணும். ஸோ அதுல கொஞ்சம் துரு பொண்ணா அப்படி இருக்கணும். ரெண்டுமே ஒரே பொண்ணு பண்ணணும். யார்கிட்ட போக முடியாது சொல்லுங்க? உங்களை முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களை கேஷ் பண்ணிருப்பேன். ஆமா, ஸ்கூல் பொண்ணாவும் காட்டலாம். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம நான் நிறைய சர்ச் பண்ணப்போ கரெக்டாக இருந்தேன். ஸோ அண்ட் சார் நீங்கள் உங்களோட ஸ்க்ரீன் பிளே பொதுவாக வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஸ்டோரிஸோட இது வந்து ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் வேரியேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒரு டைரக்டராக எப்படின்னா சில பேர் வந்து கதை எழுதுகிற விதம்னு ஒன்று இருக்குது, ஏன்னா யோசிக்கிற விதம் அப்படின்னு ஒன்று. சில பேர் வந்து ஒரு ஜேர்னி தனிமையில் இருந்தால் தான் வந்து நிறைய யோசித்து எழுதுவாங்க. சில பேர் நிறையா ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது எங்கே இருந்தாலும் டக்குன்னு பேப்பர் எடுத்து எழுதுவாங்க. நீங்கள் இதில் என்ன வெரைட்டி சார்? எனக்கு டென்ஷன் வந்ததுன்னா சாப்பிடணும். அதாவது ஏதாவது ஒரு சில பேர் வந்து டென்ஷன் சாப்பிடவே மாட்டாங்க. அப்படி இல்லை, இங்கே டென்ஷன் வந்து ஏதாவது ஒன்று சாப்பிடணும். அந்த மாதிரி ஒரு பழக்கம். அப்படி இல்லை, அது மாதிரி ரிலாக்ஸ் ஆகணும். ஆஃப்கோர்ஸ் ஒரு கதை டிஸ்கஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன், ஒரு பேசிக்காக ஒரு ரிலாக்ஸ் இருக்கணும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு ஹோம் ஒர்க் இருக்கணும். நேராக வந்துட்டு இந்த மாடுக்கு தண்ணி அடிச்சுட்டு பால் கறப்பாங்களே, தண்ணி அடிச்சா உடனே பால் கறக்கும். அந்த மாதிரி இல்லை கதை டிஸ்கஷன்றதுல. இல்லைன்னா சுவிட்சை போட்டால் லைட் எரியும். அந்த மாதிரி இல்லை.
ஸோ இன்றைக்கி காலையில் நாங்கள் ஒரு 10 மணிக்கு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறோன்னா நைட் ஃபுல்லாக அவர் தூங்க மாட்டார், ஃபுல்லாக அதை பற்றி யோசனை பண்ணிட்டு இப்போ எல்லாருமே வி டூ அவர் இண்டிவிஜுவல் ஹோம் ஒர்க்ஸ். ஸோ அவர் வீட்டில் இந்த கேரக்டரை பற்றி அந்த சீனை பற்றி அவர் யோசனை பண்ணிட்டு வருவார், சுரேஷ் யோசனை பண்ணிட்டு வருவார், நான் யோசனை பண்ணிட்டு வருவேன். ஸோ 3 பேரும் அங்கே இன்னைக்கு மார்னிங் சந்திக்கிறப்போ 3 டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூஸில் இருப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக ரிலாக்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஆரம்பிக்கணும். ஆனால் அதுக்கான ஹோம் ஒர்க் பண்ணியிருக்கணும். நேராக போன உடனே உள்ளந்தெல்லாம் கொட்டாது. கண்டிப்பா சார். அண்ட் நீங்க 2 பேரும் நிறைய அந்த டிடெக்டிவ் நாவல்ஸ் நிறைய எழுதிருக்கீங்க சார். பொதுவா வந்து அந்த நாவல்ஸ்ல என்ன ஸ்பெஷாலிட்டினா அந்த எட்ஜ் ஆஃப் த மூமெண்ட் அது வந்து அந்த ஒரு கியூரியாசிட்டி இருந்துட்டே இருக்கும் கடைசி மட்டும் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி நாட் அன் ஈஸி ஜாப். இவ்வளோ ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க உங்களோடதுக்கு. ஸோ எப்படி சார் அந்த ஒரு திங்கிங் எப்படி அண்ட் நம்ம அநேகன் அந்த படத்தோட டயலாக்ஸ் பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க. திங்கிங் தட்ஸ் அ டிமாண்ட். அப்படி பண்ணாதான் ரீடர்ஸை நம்ம வந்து தக்க வச்சுக்க முடியுன்றது ஒன்று. ஸோ நான் வந்து ஆஸ் அ குட் ரீடர் என்ன மாதிரி நாவல் இருந்தால் என்ன இன்ட்ரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொன்றும் யூகிக்க முடியாமல் அடுத்தடுத்து இருந்தால் தான் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இப்போ ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் பேஜ் டு தி லாஸ்ட் பேஜ் தெர் இஸ் நோ இன்ட்ரெஸ்ட் இன் ரீடிங். ஸோ என்ன எது சுவாரஸ்யப்படுத்துமோ அது மாதிரி தான் நானும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் 2 பேராக இருக்கிறதுனால எங்களுக்கு 2 ஆங்கிள் கிடைக்கும் கதையில் பேசும்போதே. ஸோ ஆனந்த் சேர்ந்ததுக்கப்புறம் சினிமாவுக்கு 3 ஆங்கிள் கிடைக்கும். ஸோ தட் இஸ் தி திங். 3 விதமாக குழப்பலாம். ஸோ நாவல்கள் எழுதும்போது ஒவ்வொரு பேஜும் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்றத பேசுவோம். சினிமாவுக்கு வரும்போது ஒவ்வொரு சீனும் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு ஆஸ் அ டேரக்டர் ஒரு ஃப்ரேமும் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அவர் யோசிப்பார். இப்போ இது ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து திரையில் புக்லேயும் ஸ்க்ரீன் பிளே மாதிரி நாங்கள் பண்ணிகிட்டு இருப்போம். எப்படி அப்படின்னா வந்து முன்னாடி சொல்ல வேண்டியது பின்னாடி சொல்கிறது, பின்னாடி சொல்ல வேண்டியது முன்னாடி சொல்கிறது, எது முன்னாடி சொல்லலாம் எது பின்னாடி சொல்லலாம் அப்படின்றதெல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வந்து கதைக்கு சம்மந்தமே இல்லாமல் போயிட்டுருக்கோம் முதல்ல கொஞ்ச நேரம் இருக்குது. அதுக்கப்புறம் அது எந்த இடத்துல வந்து கதையில் வந்து சேருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு பயிற்சி வந்து நாவல்லே எங்களுக்கு இருந்ததுனால ஸ்க்ரீன் பிளே பேசுறது அது உதவிகரமாக இருக்குது எங்களுக்கு. அண்ட் சார் இந்த படத்தில் தனுஷ் நடிச்சிருக்காரு, அமேரா தசூர் நடிச்சிருக்காங்க, இங்கெல்லாம் மீறி கார்த்திக் சார் நடிச்சிருக்காரு. ஸோ கார்த்திக் சார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில். ஸோ அவரோட கம்பேக் பற்றி சொல்லுங்கள். இந்த கம்பேக்லாம் இல்லை சார். அவர் வந்து எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட். அவர் வந்து அவரோட பெரிய ஃபேன். அவர் பண்ண அந்த மௌனராகமாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நடிக்கிறாரு இல்லையா அந்த திரைப்படம். ஓகே, அதாவது பிரேக் அப்புறம் அவர் வந்து ஒரு சம்டைம்ஸ் யூ ஃபீல் ஒரு ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். அவர் ஏன்னா அவர் இஸ் சச் அ பர்சன். அவருக்கு இன்ட்ரெஸ்டாக தான் நடிப்பார். அவர் கம்ஃபர்டபிலிட்டி இருக்கணும், அவர் கம்ஃபர்டபுளாக ஸ்கிரிப்டில் இருக்கணும், அந்த மாதிரி தான். ஸோ இப்போ இந்த படம் பண்ணுறப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடி கம்பெனி இவங்களோட பாஸ் மாதிரி ஒரு ரோல் வந்தது. ரொம்ப நுனிநாக்கு இங்கிலீஷ் பேசிட்டு அப்படி இருக்கணும்ன்ட்டு. ஸோ யார் என்ன பண்ணலான்னு பார்க்குறப்ப எனக்கு இவர் தான் ஞாபகம் வந்தது. நான் போய் அவர்கிட்ட நரேட் பண்ணேன். இமீடியட்டாக பிடிச்சி உடனே சொல்லிட்டாரு. ரொம்ப பங்க்சுவலாக வருவார் ஷூட்டிங்க்கு. அப்புறம் வந்துட்டாருன்னா இந்த மேக்கப் மேன் போடுறது அது மாதிரிலாம் இல்லை. ரொம்ப கிளைமேக்ஸாக சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஈடுபாட்டோடு அந்த ஸ்கிரிப்டை வச்சுட்டு இதை வச்சுட்டு நிறைய நம்ம அந்த கேட்குற கேள்விகள் அதெல்லாம் நிறைய இன்வால்வ் பண்ணி ரொம்ப அவரோட இன்வால்வ்மெண்ட் வந்து இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாத்தோட அவரோட இன்வால்வ்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது சார். அப்புறமா இந்த படத்தில் வந்து 3 சிச்சுவேஷன்ஸ் காமிக்கிறீங்க. அதாவது ஒன்று வந்து அந்த பர்மாவில் இது, இன்னொன்று வியாசர்பாடி, இன்னொன்று சிட்டி நம்ம ஐடி அந்த இண்டஸ்ட்ரியில் எடுக்கிற மாதிரி. ஸோ வாட் ஆர் ஆல் த சேலஞ்சஸ் யூ ஃபேஸ் சார் வித் ரெஸ்பெக்ட் அநேகன் படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ்? மெயினாக ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ முதல்ல கதை. ஸோ கதை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதுக்கு பின்னாடி இங்க் இருக்குது, அதோட அனுபவங்கள் இருக்குது. அதாவது இந்த பர்மாவை படைக்கிறதுக்காக ரெஃபர் பண்ண நிறைய அந்த ஜியாகிரஃபி எதெல்லாம் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. நான் பர்மாவை போய் பார்த்துட்டு வந்தேன். அதே மாதிரி வியாசார்பாடி பற்றி சொல்லணும். நாங்கள் எல்லாருமே சென்னை வாசிக்கின்றதில் அங்கெல்லாம் நாங்கள் போயிருக்கோம். ஸோ அதை பற்றி இது மாதிரி முதல்ல அந்த வித்தியாசன்றது ஒரு ரைட்டிங்கில் வரணும், தமிழ் மாறணும். அது எழுதும்போது அவங்க பேசுகிற டயலாக், அங்கே பர்மாவில் அவங்க பேசுகிற தமிழ் மாறணும். அதுக்கு நடுவில் வந்து அந்த மேஸ்திரி பேசுகிற டைலாக் வேறு, இவங்க பேசுகிற டைலாக் ஸ்டைல் வேறு. அதுக்கப்புறம் வந்து கரண்ட்டாக வரப்போ அவங்க பேசுகிற நீங்கள் எனக்கு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பசங்க பேசுகிற மாதிரி. அதே சமயத்தில் ஓவராக இங்கிலீஷ் ஆகிடக்கூடாது, ஓவராக தமிழ். ஸோ ஒரு பேலன்ஸ்டாக வரணும். ஜெகன் ஒரு மாதிரி பேசுவார், இவர் ஒரு மாதிரி பேசுவார், அந்த மாதிரி இருக்கும். இந்த பொண்ணு ஒரு ஸ்டைலில் பேசும். ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா ஓகே அந்த ராஜராணி சாங்கில் போயிடுது. அதுக்கப்புறம் இங்கே வியாசர்பாடி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைலாக்ல வித்தியாசம் வரணும். அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபியில் அந்த லைட்டிங் கம்போசிஷன் சில இடத்துல பார்த்தீங்கன்னா வைட் லென்ஸ் தான் போடணும் அப்படின்னு பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காளி கதை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபிலிமில் ஷூட் பண்ணோம். சினிமா ஸ்கோப் லென்ஸ் யூஸ் பண்ணி சினிமா ஸ்கோப்பில் பண்ணோம். அப்படி பண்ணும்போது அந்த லென்ஸோட டிஸ்டார்ஷன்லாம் வரும், அது வேணும்னு சொல்லிட்டு பண்ணோம். அதே மாதிரி அந்த லென்சிங் லைட்டிங் அந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்து அந்த வித்தியாசம்லாம் பண்ணார்.
அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்ஷனில் அந்தந்த பீரியடுக்காக கரெக்டாக பண்ணணும். பின்னாடி வந்து அந்த அந்த ஸ்ரீலங்கா சோல்ஜர் ராஜீவ்காந்தி அடிச்சா அந்த டைம் 87 குறிக்கிறதுக்காக அது தொங்கணும். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி நம்ம கிரண் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்தந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயம். அதுக்கப்புறம் காஸ்டியூம் நம்ம ரொம்ப அதெல்லாம் பற்றி பெருசாக வந்து ஒவ்வொரு டைமுக்கான அந்த காஸ்டியூம்ஸ் கொடுக்கறது, அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட்னா அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து சும்மா சொல்லிடலாம் தலையில் கூட கவுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, அதாவது பர்மாவில் தனுஷை அந்த கூட கவுக்கிறதுக்கு நாங்கள் ஒரு 1000 ஃபோட்டோ பார்த்து ரெஃபர் பண்ணி, ஸோ அந்த டைமில் வந்து ஒரு 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 கட்டட வேலை செய்கிற ஒரு இளைஞன் அவன் தலை வாரத்துக்குலாம் டைம் இல்லை. நான் சொல்லிட்டு 1962 அதெல்லாம் ஒரு பொருட்டு இல்லை, அப்படிதான் பரட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்து பண்ணியிருக்கோம். ஒரு சுருட்ட முடினா அதுக்கு என்ன எப்படி இருக்கணும், ஒரு பானு பண்ணியிருக்காங்க மேக்கப். ஸோ அந்த வித்தியாசத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் தப்பு பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் நிறைய அதை பற்றி அனலைஸ் பண்ணி ஒரு தப்பு பண்ணியிருப்போம். ஆனால் சும்மா நேராக போய் டமான்னு எடுத்து பண்ணல. அண்ட் சுரேஷ் பாலகிருஷ்ணன், உங்களோட ஜேர்னி சுபா 1979லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சது அண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ எப்போ சார் நீங்கள் 2 பேரும் நினச்சிங்க ஓகே நம்ம 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சு வந்து இந்த மாதிரி we should start working அப்படின்னு? ஸோ when did it all start? நாங்கள் கல்லூரியில் சந்தித்தோம் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ 2 பேருக்குமே ஒரே தமிழ் ஆர்வம் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு கதை எழுதுறதுல கதை படிக்கிறதுல எல்லாத்துலேயும் அந்த ஆர்வம் இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ எழுத்துத்துறைக்கு வரும்பொழுது ஃப்ரெண்ட்ஸாகவே வந்தோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாக இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு முதல் எழுத்தை சேர்த்து சுபான்னு ஆரம்பித்தோம். அப்போலேருந்து ஆரம்பிச்ச ஜேர்னி தான். சுபான்றது யாருன்னா 2 பேரும் லவ் பண்ண ஒரு பொண்ணு. நிஜமா சார்? இல்ல நீங்களே இருக்கலாம், ஸ்கிரிப்ட் வருது இல்ல, ஸ்கிரிப்ட் தோணுது. அது சஸ்பென்ஸ் எதுக்கு உண்மையை சொல்றேன். சூவ லவ் பண்ணின பாவ லவ் பண்ண சூ, அதான் சுபா. அடடடடா எவ்வளோ. பட் எல்லாரும் பார்த்துருக்காங்க. நான் நினைச்சேன் ஓகே அவர் சொல்றது ஏதோ உண்மையா இருக்குங்கிறீங்களா? பட் ஆக்சுவலி நாங்க 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ண ஒரே பொண்ணு தமிழ். So nice. பாத்தீங்களா, கவுத்துட்டாரு. இனிமே நீங்க பேசவே முடியாது. ஸோ உங்களோட முதல் நாவல் எது சார்? ஃபஸ்ட்டு நாவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக என் மனசுக்குள்ளே ஊறிட்டு இருந்த ஒரு கருதான் அது. மயான பிரசவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல். ஓகே. அந்த சமயத்தில் என்ன இருந்ததுன்னா, நான் வந்து பெருந்துறையில் வேலைக்கு சேர்ந்துருந்தேன் ஒரு பேங்க்கில். ஓ. இவர் வந்து மெட்ராஸில் ஒரு பேங்க்கில் வேலைக்கு சேர்ந்துருந்தார். ஓகே. ஸோ வந்து 2 பேரும் சேர்ந்து எழுதுறது எப்படி அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. கதையை வந்து உட்காந்து டிசைட் பண்ணிட்டோம். கரு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு லீவ் போட்டுட்டு வந்து உட்காந்து பேசி முடிச்சிட்டோன்னு வச்சுங்க. முதல் சாப்டர் ஒரு அனுப்புவார், எழுதி அனுப்புவார் கையில். அது போஸ்ட்டில் வந்து சேரும் ஒரு 4 நாள் கழிச்சு. அதை படித்து பார்த்துட்டு நான் வந்து கொஞ்சம் எடிட் பண்ணுறதை நான் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த சாப்டர் நான் எழுதி அனுப்புவேன். ஓகே. இது உட்காந்து எடிட் பண்ணி அந்த மாதிரி உருவான நாவல் அது. அதுதான் முதல் நாவல், மயான பிரசவங்கள் அப்படின்ற ஒரு நாவல். அதில் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது. 2 பேருமா சேர்ந்து ஒரு விஷயத்தை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தது அந்த நாவல் தான் கூட சொல்லலாம். ஓகே சார், உங்களோட ட்ராவல் வித் ஹாரிஸ் ஜெயராஜ் சார், உங்களோட நிறைய திரைப்படங்களுக்கு அவர் தான் வந்து ஹஸ் ஒர்க்ட் வித் யூ. 4 திரைப்படங்களுக்கு வந்து ஹஸ் ஒர்க்ட் வித் யூ அண்ட் ஒரு கான்ஸ்டன்ட் ஃபிக்ஸ்சர்ஸ் சுபா அவர்கள் அண்ட் அவங்க எல்லாமே. ஸோ ஹாரிஸ் ஜெயராஜ் அவரை பற்றி சொல்லுங்கள். ஹாரிஸ் இன்னைக்கு இருக்க இளைஞர்களோட அந்த அவங்களோட டேஸ்ட் தெரிஞ்ச ஒருத்தர். ஃபஸ்ட்டு ஒரு சினிமா அவர் வந்து நிறைய இந்த கீபோர்டில் ஒர்க் பண்ணியிருக்கார். அவர் மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி மோர் தேன் ஒரு 500 ஃபிலிம்ஸ் மேலே அவர் எல்லா இடத்துக்கும் ராஜா சார்லேருந்து ராஜ்கோட்டி, ரஹ்மான் இவங்களுக்குலாம் வந்து கீபோர்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். அது வேறு இல்லாமல் எனக்கு பிடிக்கும் ஒரு 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 விஷயத்தை ஒரு கதை ஸ்கிரிப்ட் எதாவது சொன்னோம்னா அந்த ஒரு ஒரு டப்புன்னு ஒரு ஓகே ஒரு படம் வருது ஒரு காசு வருதுன்ற மாதிரி ஒத்துக்காம அது என்ன ஸ்கிரிப்ட் நல்ல ஸ்கிரிப்டா என்ன விஷயம் அப்படிலாம் பார்த்து பண்ணுறவர். நிறைய டிஸ்கஷன் இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த டங்கா மாதிரி சாங் கூட இந்த இடத்துல இப்படி வரணும்னா அது எப்படி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம். ஸோ அவர் கொஞ்சம் இந்த மாதிரி தார தப்படெல்லாம் போட மாட்டார். ஸோ அது போட நம்ம இந்த கதைக்கு ரொம்ப அவசியம்னு உடனே அதில் இறங்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஆத்தாடி சாங் ஒரு மாதிரி டோட்டலாக டிஃப்ரெண்ட் சாங்ஸ், யோலோ ஒரு மாதிரி சாங்ஸ் எல்லா மாதிரி அந்த மாதிரி ஒரு வெரைட்டி இஸ் ரெடி ஃபார் எக்ஸ்பெரிமெண்ட் அந்த மாதிரி கொடுத்தாரு. ஒரு ரீ ரெக்கார்டிங் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த ஒரு அந்த பெப்பப் பண்ணதே வந்து ஒரு என்ன விஷயம்னா இந்த எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆண்டோனினால ஒரு ஃபாஸ்ட் ஆண்டோனி கதையை நிறைய ஷூட் பண்ணியிருக்கோம். இது வந்து என்னன்னா இன்னைக்கு ஒரு வீடியோ கேம் சார் ஒரு பையன் இருக்கான் பார்த்தீங்களா, நான் மெயினாக எய்ம் பண்ணது வந்து இந்த படம் பார்க்கறதுக்கு இவங்க தான் ஆடியன்ஸ்னு எய்ம் பண்ணது வந்து ஒரு 13 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க. அவங்க வந்து ஒரு அன்றைக்கி ஒரு செல்ஃபோன்லேயே உனக்கு வீடியோ கேம்ஸ் இருக்குது. டப்படப்படப்படப்படன்னு அவங்க அந்த கீபோர்டை தொட்ட அந்த தம் அடிக்கிற ஃபாஸ்ட் நம்ம பார்த்தோம்னா என் பொண்ணு அடிக்கிறத பார்த்தா எனக்கு அசந்தம். எப்படி இது நம்ம ஒரு 4 லெட்டர் அடிக்கிறது இவ்வளோ யோசிக்கணும், டப்படப்படமாக அடிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ அவங்களோட மனநிலைக்கு அவங்களோட ஃபாஸ்ட்னஸ்க்கு அதுக்காக பண்ணப்பட்ட ஒரு விஷயம். இதில்
ஒரு ரீரெக்கார்டிங் வந்து ஒரு சீன் டப்புன்னு முடியும்னு வச்சுங்க, அதை எடுத்து ஒரு ஒரு வயலின் எடுத்து அதை ஸ்ட்ரிங்கை வைக்கிறதுக்குள்ள டப்புன்னு சீன் முடிஞ்சு போயிடும், அது போகிறது ஷார்ட் முடிஞ்சு போயிடும். அது அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது எடிட்டு. ஸோ அதுக்குள்ளே ஒரு எமோஷனை சொல்லி ஆகணும், ஒரு சோகத்தை சொல்லி ஆகணும், ஒரு சந்தோஷத்தை சொல்லி ஆகணும், ஒரு ரொமான்ஸை சொல்லி ஆகணும், ஒரு ஜெலஸை சொல்லி ஆகணும். இதெல்லாம் மியூசிக்கில் சொல்லும்போது அவரோட பாட்டு இருக்குது. அது சின்ன சின்ன நோட்டில் அவ்வளோ அழகாக நமக்கு இன்னும் கதை எளிதாக புரிய வைக்கிறதுக்காக அந்த அளவுக்கு இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அந்த ஒரு இத்தினோண்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல இந்த எமோஷன் கன்வே பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா சார். அண்ட் அன்டவுட்லி மியூசிக்குமே ரொம்ப அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் எய்ம் பண்ணது வந்து ஒரு 13 வயசுல இருந்து ஒரு 28-30 வயசு அந்த மாதிரி தான் டார்கெட் ஆடியன்ஸ். இவங்க தான் காசு கொடுத்து முதல் நாளே படம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு எய்ம் பண்ணாங்க. ரொம்ப ஆச்சரியமான இந்த விஷயம் வந்து 6-7 வயசு குழந்தையிலேருந்து வயசான கூட இதில் இருக்க பின்னாடி இருக்க இந்த பூர்வஜனம் அந்த மாதிரி விஷயங்கள்னால எனக்கு பெரியவங்க இருந்து பெண்கள்லேருந்து எல்லாருமே இந்த படத்தை பெருசாக கொண்டாடி இந்த அளவுக்கு ஒரு வெற்றி படம் ஆக்குனது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது நாங்கள் எதிர்பார்க்காத விஷயம், இந்த அளவுக்கு ஒரு வெற்றின்றது. கண்டிப்பா. அண்ட் அகேன் ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் யுவர் ஒர்க். ஏன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு டிஃப்ரெண்டான திரைப்படத்தை கொடுத்துருக்கீங்க. இப்போ நம்மளோட ஸ்டார் ஜங்ஷன் நிகழ்ச்சியில் ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் நம்மளோட செலிபிரிட்டி கெஸ்ட் காத்துட்டு இருக்கு. ஸோ லெட்ஸ் ஆல் ஹெல்த் செட் சார். கேட்கலாமா கேள்விகள்? சார் உங்களுக்கு ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய டாப் ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட ஒரு ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபர் உங்களோட கேமரா ஆங்கிளில் தி மோஸ்ட் ப்ராமிசிங் ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஒருத்தர் தான் சொல்லணும். ஓகே, அந்த கதைக்கு யார் கரெக்டாக இருக்காங்களோ அவங்க தான். சார் என்ன சார் நீங்கள் இவ்வளோ திஸ் இஸ் எஸ்கேப்பிங் சார். என்ன உங்கள் பதிலே இல்லையா உங்களுக்கு? நான் பண்ண படத்தில் எல்லாத்துலேயும் நடித்த எல்லா ஹீரோவுமே அவங்கள தவிர வேறு யாரும் பண்ணியிருக்க முடியாது அந்த ரோலை. அப்ப நீங்க வந்து கரெக்டான இது சொல்லுங்க. சினிமாட்டோகிராஃபி உங்க ஆங்கிள் சார். ஹீரோயின்னா நிறைய ஹீரோயின்ஸ் நீங்க வந்து சினிமாட்டோகிராஃபி ஒர்க் பண்ணிருக்கும் போது யூ ஹேவ் கேப்சர்ட் a lot of them. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஹீரோயினோ இல்ல ஹீரோ யார் ரொம்ப அழகா இருப்பாங்க அந்த ஆங்கிள், கேமரா ஆங்கிள்? அமித்ஜி ரொம்ப கரெக்டாக இருந்தார் காக்கி இந்த படத்துக்கு, இந்த ரோலுக்கு. அதாவது ஒரு ரிட்டையர் ஆக போகிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் ஓடினார்னா மூச்சு வாங்கும், அந்த மாதிரி ஒரு ரோல். அவர் ஓடினார்னா வேர்த்து கொட்டும், அந்த மாதிரி ஒரு ரோல். ஒரு வயசான 59 வயசுல இருக்க ஒரு போலீஸ் கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் ரோல் அவர் பண்ணார் காக்கியில். ஸோ அது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஓகே, ஹீரோயின் நான் பார்க்கவே மாட்டேன். வெரி சேஃப் ரிப்ளை சார். ஸோ நீங்கள் வந்து நிறையா ஹீரோஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நான் இப்போ வந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஹீரோஸோட பேரை நான் மென்ஷன் பண்ணுவேன், அவங்கள நீங்கள் ஒரே லைனில் டிஸ்கிரைப் பண்ணுங்க சார். ஓகே, சூர்யா நல்லா யோசிச்சு நல்ல விஷயம் பண்ணுவார். ஓ ஓகே. ஸ்ரீகாந்த் ஸ்மார்ட். ஜீவா கேஷுவல். தனுஷ் அநேகன். சூப்பர் சார், வெரி நைஸ். ஓகே, உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டர் யார்? அஸ்வின், முருகப்பா, காளி, இல்லை மதுமிதா, சமுத்ரா, கல்யாணி? முருகப்பா. ஓ ஓகே. அப்போ அஸ்வின் உங்களுக்கு பிடிக்காதா? most favorite. Okay, so மதுமிதா, சமுத்ரா and கல்யாணி. ஓகே. ஸோ நீங்கள் வந்து நிறையா நம்மளோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, ஐ மீன் ஹீரோஸ் நிறைய பேர் இருக்காங்க சார். பட் ஒரு கம்ப்ளீட்டாக இப்போ வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி எபிலிட்டி உள்ள ஒரு ஆக்டர்னா யாரை சொல்வீங்க? பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட், லுக் ஓரியன்ட் எல்லாமே. கமல் சார், டவுட்டே இல்லை. ஸோ நீங்கள் வந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து ஆஸ் அ டிரெக்டர் ஒரு 5 படங்கள் பண்ணியிருக்கீங்க. அந்த 5 மூவிஸில் தி பெஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் மூவி அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஓகே, நம்மளோட இண்டஸ்ட்ரியில் மோஸ்ட் ப்ராமிசிங் நியூ கமர் யார்? கௌதம் கார்த்திக். ஏன் சார்? அந்த துடிப்பு பிடிச்சிருந்தது அந்த படத்தில். கடல்ல அந்த ஒரு ஆக்டரை நான் பார்க்குறேன் இந்த படத்தில். ஒரு ஆக்டர் அந்த துடிப்பு, அந்த ஃபாஸ்ட்னஸ், அதை இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கலாமா மாதிரி இருந்தது. அவருக்கு ஒரு நல்ல படம். ஸோ உங்களோட மூவிஸ் நீங்கள் பண்ண மூவிஸில் இல்லை ஜென்ரலாகவே வந்து ஒரு ஆக்ஷன் பேஸ்ட் ஹீரோ, அதாவது அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை பின்னி பெடல் எடுத்துவார் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? இப்போ நான் டைரக்ட் பண்ண படம்னா கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் சூர்யா தான். அவர் எடுக்கிற ரிஸ்க் யாருமே எடுக்க மாட்டாங்க. ஓகே சூப்பர் சார். ஸோ தேங்க்யூ. உங்களோட கொஸ்டின்ஸ் ஓவர், பட் அகேன் வில் கம் பேக் டு யூ வித் ஒன் வேர்ட். ஸோ இப்போ சார் நீங்கள் செட்டா? நாவல், புதுமை, தமிழ் சினிமா, போஷாக்கோட இருக்கு, செழிப்பாக இருக்கு. சூப்பர். தங்க தாமரை பப்ளிகேஷன்ஸ், க்ளோஸ் டு ஹார்ட். மறக்கவே முடியாதுல்ல? அப்சல்யூட்லி. 180, 180. டைரக்டர் சங்கர், ரொம்ப பிடிச்ச டைரக்டர். சார் உங்களுக்கு? ஹார்ட் ஒர்க்கிங்,
ஜீனியஸ். ஹார்ட் ஒர்க்கிங் ஜீனியஸ். ரெண்டும் சேர்ந்து பொருந்துறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஜீனியஸாக இருக்கவங்க ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் ஜீனியஸாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நாங்கள் பார்த்த ஹார்ட் ஒர்க்கிங் ஜீனியஸில் அவரும் ஒருவர். ஓகே, ஆரம்பம் மயில்கல். சார் நீங்க? தல ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். சூப்பர். ஐ இட் வாஸ் a journey. ஓகே, ஜர்னி. அதேதான். ஓ, அதாவது எப்பவுமே வந்து சுபாவோட கருத்து ஒண்ணுதான். அது நான் சொல்றேன்னா அவர் சொல்றேன்றதெல்லாம் it's all the same. கண்டிப்பா. and that's why இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா வந்து டுகெதரா இருக்கீங்க. வெரி நைஸ் டு see. பிரிச்சிராதீங்க. சார், உங்களுக்கான ஒன் வேர்ட். போட்டோ ஜர்னலிஸ்ட். நான் அப்படிதான் இருக்கணும்னு நினைச்சேன், மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்றேன். ஓ, நீ மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்றீங்க. ஓகே. சிவாஜி. குடுப்புனை. தென்மாவின் கொம்பத்து. அதிர்ஷ்டம். சூப்பர். பிருத்விராஜ். அழகான வில்லன். ஆமா, கரெக்ட். நிறைய வில்லன்ஸ் அழகா தான் சார் இருக்காங்கல்ல. தி லெஜெண்ட் ஆஃப் பகத் சிங். 23 வயசு ஹீரோ. அதாவது நான் பண்ண படத்துலேயே பெஸ்ட் ஃபிலிம், சினிமாட்டோகிராஃபி பண்ண படத்துலேயே எனக்கு ரொம்ப பெருமை சேர்த்த படம். காக்கி. ஒரு தோல்வியும் ஒரு படமாக வரும்ன்றது. இந்த படத்தில் நடிக்கிற அந்த ஒரு தோல்வியில் ரொம்ப ஸ்கிரிப்ட் வைஸ் வெரி குட் ஸ்கிரிப்ட். ஓ, வெரி நைஸ். லயோலா காலேஜ். லயோலா அந்த விஷுவல் கம்யூனிகேஷன் என் கிளாஸில் படித்த எல்லாருமே இன்றைக்கி அந்த தொழிலில் இருக்காங்க. இன்றைக்கி வந்து பிஎஸ்சி இவ்வளோ இன்ஜினியரிங் படிக்கிறவங்களும் அந்த தொழிலில் இல்லை. வேறு ஏதோ அவன் படித்த மெக்கானிக்கலாக எங்கே பார்த்தா கம்ப்யூட்டர் வேறு ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சம்மந்தம் இல்லாமல் தொழிலில் இருக்காங்க. இப்போ என் கிளாஸில் 15 பேர், அதில் ஆல்மோஸ்ட் 14 பேர் அந்த தொழிலில் தான் இருக்கும். சூர்யா. நண்பன். தனுஷ். தோழன். ஹாரிஸ் ஜெயராஜ். ஃப்ரெண்ட். சுபா அவர்கள். எதிரியல். பாத்தீங்களா சார்? ஃப்ளோரில் சொல்ல வேண்டியது கஷ்டமா இருக்கு. சார், நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நிறைய கேள்விகள்லாம் கேட்டு, ஐ மீன் சண்டைலாம் உண்டாக்கணும்னு ட்ரை பண்ணோம். பட் ஈவன் ஐ வாஸ் சக்சஸ்ஃபுல். சார், ஜெயிச்சிட்டேன். எதிரிகள்னு சொல்லிட்டாரு. ஓ, கடைசியில் அவர் இப்போ கல்தா கொடுத்து அனுப்புறோம்ல, ரெக்கார்ட்ல வந்துருச்சு. ஆமா, இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ரெக்கார்ட் சார், தவிக்க முடியாதுமே நீங்க. ஸோ இப்போ நம்மளோட நிகழ்ச்சியில வந்து அநேகன் படத்தோட சினிமாட்டோகிராஃபர் அண்ட் ஆர்ட் டைரக்டர் வந்து ஜாயின் பண்ணிக்க போறாங்க. அவங்கள சந்திக்கலாம். வெல்கம் பேக் டு ஸ்டார் ஜங்ஷன். இன்னைக்கு நம்மளோட ஸ்டார் ஜங்ஷன் நிகழ்ச்சியில நம்ம கூட சினிமாட்டோகிராஃபர் அண்ட் டைரக்டர் கேவி ஆனந்த் சார் அண்ட் அநேகன் திரைப்படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ஓம் பிரகாஷ் சார் அண்ட் ஆர்ட் டைரக்டர் கிரண் நம்மளோட இருக்காங்க. அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் சார், வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ. சார், நீங்கள் வந்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் அண்ட் இந்த கதையில் நடக்கக்கூடிய அந்த ஒரு காட்சிகள், கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம், பீரியட் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ரொம்ப அழகாக தத்ரூபமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து விஷுவலைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அண்ட் சார் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபர், வெரி எஸ்டாப்ளிஷ் சினிமாட்டோகிராஃபர். ஸோ அவரோட ஒர்க் பண்ண அந்த அனுபவம் எப்படி இருந்தது சொல்லுங்கள். சாரே ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருக்கும்போது என்ன ஃபஸ்ட் டைம் அவரோட ஸ்கூல்லேருந்து வெளியில் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. அப்படி கூப்பிட்டு எனக்கு பேசும்போது அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக இருந்துச்சு. என்னென்னா இப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்டை வந்து எனக்கு நான் பண்ண முடியும்ன்ட்டு அவர் கான்ஃபிடென்ட்டாக எனக்கு கொடுத்ததில் வந்து நான் ஐ ஷுட் தேங்க் டு ஹிம். அதில் சேலஞ்சிங் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட பிரின்சிபல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் வந்து டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இருக்கும். அந்த வகையில் என்னோட ஸ்டைலெல்லாம் அவருக்கு பிடிச்சதுனால எனக்கு அந்த மாதிரி அவர் ஆஃபர் கொடுத்தாரு. ஸோ நான் வந்து அவருக்கு ப்ரூவ் பண்ணோம், அவர் நினச்சதை அது ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துகிட்டு நான் பண்ணேன். வெரி நைஸ் சார். அண்ட் சார், நீங்கள் சொல்லுங்கள், ஆர்ட் டிரெக்ஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட் இன்வால்வ் அ லாட் ஆஃப் ஆர்ட் டிரெக்ஷன் அண்ட் மார்க்கெட் செட் போட்டிங்க, அப்புறம் வியாசர் பாடி. ஸோ எப்படி சார் இந்த படத்தை ஆர்ட் டிரெக்ஷன் ஆஸ் சச் அநேகன் திரைப்படத்தை சொல்லுங்கள். அதாவது 80s பீரியடு இப்போ இருக்க பீரியடுக்கும் பார்த்தா நமக்கு வித்தியாசங்கள் வந்து நிறைய இருக்குது இப்போ. அப்சல்யூட்லி, ஆமாம். ஸோ அதனால தான் நிறைய விஷயம் நாங்கள் செட் போட வேண்டியது இருந்துச்சு. இப்போ நம்ம இப்போ பார்க்குற விஷயங்கள் வந்து அப்போ மாறுபட்ட விஷயங்கள்னு பார்க்க போனாக்கா இப்போ நிறைய ஃப்ளக்ஸ் இருக்கு, ரோடு முழுக்க நிறைய ஃப்ளக்ஸஸ்லாம் இருக்கு. எங்க பார்த்தாலும் வெறும் ஃப்ளக்ஸ் தான் இருக்கு. அந்த செல்போன் டவர்ஸ் கூட கொஞ்சம் மறைக்க அந்த 80sல. ஆமா, சோ அந்த மாதிரி பண்றப்ப இப்போ இருக்கிற நம்ம பஸ் ஸ்ட்ரீட்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க பேரிகேட்ஸே வந்து அப்போ சிமெண்ட்ல தான் இருக்கும். இப்போ எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஆமா ஆமா, ஓகே. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி நிறைய விஷயம் நாங்கள் ஆட் பண்ணோம். அது முதல்ல பேசுறப்பவே அப்படிதான். அதாவது பெரிய பெரிய செட்டு போடணுன்றதை விட எங்கெல்லாம் ஃப்ரேம்க்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நிறைய ஆட் பண்ணி தான் பண்ணணுன்றது தான் கான்செப்ட்.
நாங்கள் ஒரு வாட்டியும் ஒரு சில படங்களுக்கு வந்து நம்ம ஜென்ரல் லொக்கேஷன் பார்க்க போனால் ஒரு வாட்டி போய் பார்ப்போம். ஓகே. நாங்கள் ஒரு லொக்கேஷன் 4 வாட்டி 5 வாட்டி தான் போய் பார்ப்போம். ஒரு வாட்டியும் போய் பார்க்குறப்போ ஒரு வாட்டி அவர் சொல்கிறத ஆக்சுவலாக டேரக்டர் சொல்கிறத கேட்குறப்போ அவருக்கு என்ன வேணும் ரொம்ப கிளியராக சொல்லிடுவார். ஓகே. அப்படி சொல்கிறப்போ 75% வேலை முடியும். கிளியராக சொல்லிட்டார்ல, அப்புறம் ஒரு தடவை பார்த்தா போதும், ஏன் 4 தடவை போய் பார்த்தேன்? 4 தடவை போகிறப்போ இன்னும் நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும். கிடைக்கும். அவ்வளோதான். ஒருவேளை என்ன நான் சரியாக பண்ண மாட்டேதுக்கு 4 வாட்டி கூப்பிட்டு போகிறான்னு தெரியாது எனக்கு. அண்ட் ஆர்ட் டைரக்டர் இந்த படத்துக்கு நீங்க இது தவிர்த்து இந்த படத்துல நீங்க ஒரு சின்ன ரோலும் நீங்க பண்ணிருக்கீங்க. சோ எப்படி உங்களுக்கு இதுக்கு டபுள் பேமெண்டா இல்ல சிங்கிள் தானா? அதுக்கு முன்னாடி ஒன்று கேளுங்க, என்னவா கண்டினியூ போறாரு. நீங்க வந்து தயவு செய்து அவர் வந்து ஒரு நடிகனா நினைச்சு இங்க பேசுறதா நான் எழுந்து போயிடுறேன். அவர் ஒரு எக்ஸலண்ட் ஆர்ட் டைரக்டர். அவர் ஒரு நல்ல எக்ஸலண்ட் ஆர்ட் டைரக்டரை வந்து நீங்க கெடுத்து நடிகனாக்கிடாதீங்க. நீங்க தானே சார் சூஸ் பண்ணீங்க? இல்ல அதான் எதுக்கு நான் பண்ணது அவரே சொல்லுவார். எதுக்கு பண்ணாருன்னா நார்மலா ஆர்ட் டைரக்டர் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க மாட்டோம். ஓகே. எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டா ஓடிடுவோம். அடுத்த வேலைக்கு போயிடும், இல்ல அடுத்த படத்துக்கு போயிடும், எதுக்கு போயிடும். ஓகே. ஸோ இவருக்கு வந்து பக்கத்துலயே இருக்கணும். ஜென்ரலா எல்லா டேரக்டர்ஸும் பக்கத்துல தான் இருக்கணும். இவருக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கணும். ஏன்னா இந்த படம் வந்து அது மாதிரி படம் தான் இல்லைங்களா. எல்லாமே இப்போ அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டர்ஸ் போய் வைக்க மாட்டாங்க, ஃப்ரேம் பார்த்து இது வேணும்னு வைக்க மாட்டாங்க ஒரு விஷயத்த. இன்னைக்கு படம் பார்க்குறப்ப எல்லாரும் சொல்றாங்க பின்னாடி வந்து அந்த ராஜீவ் காந்தியோட அந்த பேப்பர் இருக்கு, அந்த கூகுள் சேனல் பவுடர் டப்பா வச்சிருக்கீங்க கரெக்டா, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் பேசுறாங்க. டீட்டெயில் பேசுற காரணம் நாங்க இருந்தது தான். எனக்கு பேர் வாங்கி கொடுக்கறதுக்காக தான் என்ன ஆக்டர் ஆகிட்டாரு. ஆர்ட் டைரக்டர் பேர் வாங்கி கொடுக்கறதுக்காக என்ன ஆக்டர் ஆகிட்டாரு. ஏன்னா ஆக்டர் ஆக்டர் அங்கேயே இருப்பேன், நான் எங்கேயும் போக மாட்டேங்களா. சும்மாவே மேக்கப் போட்டு உனக்கு ரோல் வருதுடா, அடுத்த சீன் நீ வர அப்படின்னு சொல்லி அவர் உட்கார வச்சு உட்கார இன்னைக்கு ஒரு பெரிய டயலாக் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் உட்காந்துருவேன். எங்கேயும் போக முடியாது, அதனால நடிக்கணும்னு ஒரு கமிட்மெண்ட் ஆகிட்டோம் இல்லைங்களா. அப்ப இங்கே போக முடியும் உட்காந்து அப்படி உட்கார வச்சு நான் ஆர்ட் டைரக்டர் பேர் வாங்கி கொடுத்துருக்காரு. சார் அப்ப நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். இவர் ஆமா கண்டிப்பா as அவர் ஆக்டர்னா அது உங்களால தான் இல்ல சார். அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாரு, ஒரு கோல பண்ணிருக்காரு, விஐபியில பின்னி எடுத்திருக்காரு, படம் எடுத்திருக்காரு, ரொம்ப ரியலா. ஆனா ஒன்று அந்த ஃபேஸ் மட்டும் நடிக்காது, கை கால்லாம் ஆடும். இல்ல அது வந்து என்ன சொல்லுவாருன்னா அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமா நடிக்கிறவர் அவரு. அது வந்து இஸ் a வெரி குட் ஆர்ட் டைரக்டர். ரொம்ப படபடன்னு ஏதோ ஒன்று பண்ணிடுவார். இல்லை ஒரு விஷயம் அந்த வீட்டில் அந்த வீடு பார்த்தீங்கல்ல, நம்ம காளி இந்த கல்யாணியோட வீடு பொண்ணு கேட்க போவோம் பார்த்தீங்களா, அந்த சீன் வந்து நாங்கள் உள்ளே போனப்போ சும்மா சுண்ணாம்பு பூசி இருந்தது, ஜஸ்ட் யாருமே இல்லாத ஒரு வெத்து வால், அந்த வாசல் கீசல் எதுவுமே. அங்கே நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஃபோட்டோவும், அங்கே மாட்டப்பட்ட ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும், அங்கே தூர்தர்ஷனோட அந்த ப்ளே பண்ணுற அந்த சவுண்டில் வரும். அந்த பழைய டிவியிலேருந்து, அங்கே இருந்த இதயம் பேசிக்கிறது மேகசின், அமுத சுரபியிலேருந்து, அங்கே மாசையோட பெயிண்டிங்லாம் டேபிளில் வச்சுருப்போம், மாசைய ஓவியர், அதுலேருந்து எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணி கொடுத்து அதை வந்து ஒரு பக்கா ஒரு வீடாக ஒரு அந்த அக்ரகார வீடு மாதிரி பண்ணி கொடுத்தது கிரண் தான். வாவ், கண்டிப்பா சார், ஹேட்ஸ் ஆஃப். இவ்வளோ பொங்கல் கொடுத்தா 100ல் 1 கொடுக்கணும். ஓம் பிரகாஷ் சார், நீங்க சொல்லுங்க, இந்த படத்துல வந்து நீங்க முதல்ல அந்த பர்மா 1960s அந்த ரேஞ்சில் நடந்த ஒரு கதை, அதுக்கப்புறமா ஐடி ஆகட்டும், வியாசர் பாடி, ஸோ இந்த மூணுத்துல எது உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது சார் ஒர்க் பண்றதுக்கு? சேலஞ்சிங்காக இல்லை, எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பர்மா ரொம்ப என்னன்னா பீரியட் வந்து நம்ம பார்க்காத ஒரு வேர்ல்டை ரீக்ரியேட் பண்ணுறதுலாம் வந்து அதுதான் ரொம்ப சேலஞ்சிங்காகவும் அட் த சேம் டைம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் வாகைசோடவா இதுக்கு முன்னாடி பண்ணேன், அதுவும் இதே மாதிரி ஒரு பீரியட். ஓகே. அது கூட சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு ஆக்சுவலாக வந்து அவர் எதுக்கு நான் அந்த இதில் எனக்கு அவர் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பார்க்கறது ரொம்ப எங்கே இருக்காரு, ஆனால் அவர் கொஞ்சம் ஒரு ஏஜ் ஆனவர் தான். ஸோ அந்த மாதிரி என்னாச்சு, நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அவரோட வாகைசூடவா நான் பார்த்தேன். ஸோ அந்த வாகைசூட என்ன மாதிரி பட்ஜெட், அதில் போய் ஒரு அகிலா கிரீன்லாம் யூஸ் பண்ணி அந்த வில்லேஜை வந்து ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் எடுத்து, அதை ஒரே அந்த படத்தில் ஒரு நாள் போட்டுட்டு நிறைய ஷாட் எடுத்துட்டு அந்த சாமர்த்தியம், அந்த ரொம்ப அழகான அந்த அந்த கிராமத்தை அழகுன்றது வந்து அது என்ன ஒரு வறண்டா கூட அது அழகு தான். அது வறட்சியும் கதையில் ஸ்கிரிப்டில் வறட்சின்னு இருந்தால் ஒரு அதை அழகாக காமிச்சார். அதுதான் அங்கே அவரோட பிரமாதமான ஒரு ஒளிப்பதிவு. எனக்கு வாகைசூடவா முதல்ல கவர் பண்ணுச்சு. அடுத்தது ஆரம்பம்னு ஒரு படம், அந்த தலையை வந்து அப்படியே ரொம்ப ஸ்டைலாக காமிச்சது. ஒரு ஓவரால் அந்த படம் வந்து டோட்டலாக கான்ட்ராஸ்டான படம். எவ்ரி திங் லுக்ஸ் நைஸ். அந்த துபாயில் நடக்கிற அந்த ஃபைட் சீக்வன்ஸ், அந்த போட் ஃபைட்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ இதுதான் ரெண்டுமே ஒரு கேமராமேனால் ஹேண்டில் பண்ண முடியும்னா கண்டிப்பாக அவர் தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் அநேகனில் அவர் பண்ணணும்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டிய ரெக்வஸ்ட் பண்ணி எடுத்துட்டீங்க. ஸோ ஓவரால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க சார் அநேகன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும். அநேகன் வந்து அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கிறப்பவே இது வந்து கண்டிப்பாக
இது ஒரு ஆடியன்ஸ் அவங்க புத்திசாலிகள், அவங்களுக்கு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். அவங்கள மதிச்சு, அவங்களோட இன்டெலிஜென்ஸை மதிச்சு, இது என்னாச்சு, இன்னைக்கு படம் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் கடைசி வரைக்கும் ரிலீஸ் ஆகிற அந்த ஷோ ஆரம்பிக்கிற வரைக்கும் ஒரு திக்குன்னு தான் இருக்கும். நம்ம பண்ணது ரைட்டா தப்பா, அதாவது என்ன இது என்ன மாதிரி விஷயம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஃபாஸ்ட்டாக ஒரு வீடியோ கேம்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பரபரப்பாட ஒரு படம் பண்ணணுன்ட்டு அது எப்படி இருக்கும்னு. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஷோலேயே அந்த ஆடியன்ஸ் அவங்களும் அந்த ஸ்க்ரீனும் பேசின பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, அது சின்ன சின்ன நாங்கள் நினச்சி பார்க்காத விஷயத்துக்கெல்லாம் கிளாப்ஸ் கிடச்சிது. அப்போ தான் எனக்கு ஒரு தைரியம் வந்துடும் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து டங்கா மாதிரி இஸ் அல்டிமேட் ஹாரிஸ் மியூசிக்கில் அது பார்க்குறப்போ அந்த ஹோல் தியேட்டர் போய் டான்ஸ் ஆடிட்டு ஒரு தமிழில் ஒரு 3 இடத்துல ஸ்க்ரீனை கிழிச்சின்னு சொன்னாங்க. ரொம்ப அப்புறம் வந்து ஸ்க்ரீனை இடிச்சுட்டு ஆடாதீங்கலாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு அந்த காளி அந்த விஷயம் ஓவரால் படத்தில் இந்த ஸ்டார்காஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்காஸ்ட் வந்து எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆஷிஷ் வித்யார்த்தியிலேருந்து முகுல் சேவன்லேருந்து தனுஷ், கார்த்திக், அமேரா எல்லாம் அந்தந்த கதாபாத்திரத்தில் கரெக்டாக தலைவாசல் விஜய் கரெக்டாக உட்காந்தாங்க பாருங்க. இவர் மூஞ்ச பார்க்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு, கொஞ்சம் பின்னாடி நின்று பேசணும்னு தோணுதா இல்லையா சொல்லுங்க. இல்ல அந்த ரோல் தான் பண்ணிருக்கேன் படத்துல கொடுத்துருக்கேன் கரெக்டா அது மாதிரி. ஸோ அந்த மாதிரி கரெக்டா வந்து ஒன்று ஒரு நல்ல ஒரு வசனம், சுபாவோட வசனம், அந்த மாதிரி ஒரு அந்த இடத்துல வந்து பல விதமான விஷயங்கள். ஒரு எனக்கு வந்து ஒரு ஓமோட ஒரு சினிமோட்டோகிராஃபி, அதை தவிர காஸ்டியூம் டிசைனர் அனுபாசாதி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்க இவ்வளோ இடத்துக்கு இவ்வளோ பேருக்கு ஒரு காஸ்டியூம் பண்ணோம்னா சாதாரண விஷயம் இல்லை. அந்த மாதிரி ஒரு ராஜசுந்தரம் எவ்வளோ பாட்டுக்கு அவர் தான் டான்ஸ் மாஸ்டர். பாபா பாஸ்கர் மற்ற எல்லா பாட்டும் பண்ணார். கவி பேரரசு வைரமுத்து, கபிலன் வைரமுத்தோட அந்த இவர் தெய்வங்கள் இங்கே, கனல் கண்ணன் இவ்வளோ விஷயம் பேசணும். ஒரு கனல் கண்ணன் என்னன்னா மேலேருந்து இங்கே குதிக்கணும், வேற இது ஒரு ஃபைட்டு கண்ணாடிலாம் உடனே இவ்வளோ பிளான் பண்ணாலும் அது சேஃபாக ஒரு படத்தில் ஒரு காட்சியில் வந்து மண்ணில் சரிஞ்சு விழுவாங்க. தனுஷும் மேலும் மண்ணில் சரிஞ்சு விழுவோம், அவங்க மேலெல்லாம் மண் வந்து மூடும். அந்த காட்சி வந்து ஒரு அவங்க நடிச்சா கூட ஸோ ஒரு அதுக்கெல்லாம் ஒரு ஆக்ஷன் தான் படத்தில். அது மாதிரி அது வந்து தனுஷையும் அமேராவும் யாரும் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த படத்தில் ஒரு இன்வால்மெண்ட் வந்தால் தான் அந்த அளவுக்கு முகத்திலலாம் வந்து மண்ணு மூடுற மாதிரிலாம் பண்ண முடியும். அதாவது அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு டீம் தாங்க மெயினாக வந்து சினிமான்றது ஒன்றுமே இல்லை, டீம் எஃபர்ட். அந்த டீம் எனக்கு இந்த படத்தில் கிடச்சிது. இது வந்து இந்த அதோட இந்த டீம் இவங்களாம் நாங்களாம் இவ்வளோ கஷ்டப்பட்ட ப்ரொடியூசர், இவ்வளோ கஷ்டப்பட்ட கௌரவம் சார் இப்படிலாம் பண்ணி எல்லாம் பண்ணிடலாம். எனக்கு இந்த படத்தை பார்த்து ரசித்து கைத்தட்டி எங்களை பாராட்டின இந்த ரசிகர்களுக்காக அவங்க தான் எங்கள் பாஸ். அவங்களால தான் இந்த மாதிரி படம் எங்களால் கொடுக்க முடியுது. ஸோ ரொம்ப நல்லா நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ. ஸோ இவ்வளோ நேரம் நம்மளோட ஸ்டார் ஜங்ஷன் நிகழ்ச்சியில் நிறைய விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. ஐ ரியலி ஹோப் ஆல் ஆஃப் யூ என்ஜாய்ட். மீண்டும் அடுத்த ஸ்டார் ஜங்ஷன் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.